யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களை, வேதத்தில் வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் ராஜாக்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தது. அவர்களுக்கு விரோதமாய் அநேகர் மற்றும் அநேக பிரச்சனைகள் எழும்பிய போது அவர்களை நம் தேவன் கைவிடல. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நம்பி பற்றி கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஆண்டவர் பார்க்க மாட்டாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்வது ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பிரியமானவர்களே, நமது சமாதானத்தை குலைக்கிற ஆயுதம், நிம்மதியற்ற நிலைமைக்கு நம்மை தள்ளுகிற ஆயுதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை விழத்தள்ளுகிற ஆயுதங்கள், அனைத்து விதமான நமக்கு எதிரான காரியங்களும் நமக்கு விரோதமாய் சாத்தானால் உருவாக்கப்படும் ஆயுதங்கள், அவை வாய்க்காமல் போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீங்க கலங்க வேண்டாம். உங்களது வாழ்க்கையில் செயல்படுகிற அனைத்து விதமான இந்த ஆயுதங்களும் வாய்க்காது. அது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றப்படுத்தி பேசுகிறாங்களா, மனவேதனையோடு காணப்படுறீங்களா, இவை எல்லாம் ஆண்டவரால் உண்டான நீதியாக இருக்கிறது. உங்கள் நீதி ஒரு நாள் வெளியே வரும். ஏன்னா ஒரு மனிதனின் தலைமுடி விழுவதை கூட ஆண்டவர் சித்தமில்லாமல் அறியாமல் அது நடக்காது. உங்கள் வேதனைகளை பார்க்கிற 2 தேவ கண்கள் உண்டு. உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவரது காதுகள் திறந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செயல்பட விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலங்காதீங்க, சீக்கிரம் மாற்றம் வரப்போகுது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.